வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைம் 9:24 ஆகுது. இன்னைக்கு லைக்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,100 சியும் 17,200 பியும் இதான் நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. வி கேன் கோ ஹெட் வித் திஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். ட்ரிகர் ஆயிடுச்சு 190க்கு. பி 17,200 பி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் போட்டுடலாம். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டும் போட்டாச்சு. பிரேக் அவுட் எதுவும் நடக்கல. பிரேக் அவுட் ஆனது சிஇ சைடில், பட் ட்ரிகர் ஆயிருக்கிறது பிஇ சைடில். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு இன்னைக்கு ட்ரேடு. டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அச்சீவ்டு. பார்க்கலாம், நமக்கு இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம டார்கெட் டன். இன்னைக்கு லோ கிட்ட நிற்கிது. 218 வந்துச்சிங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டார்கெட் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். 218.25 ஜஸ்ட் 2 ரூபாயில் நிற்கிது. டூ 115 வருது, திணறுது. 16. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்துடணும் இந்நேரம். இந்த டைம் வந்துடணும். எஸ், டன்ங்க. டார்கெட் டன். ஸோ சூப்பர் டே. இன்றைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டு. ட்ரேட் ஓவர். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிவிட்டு என்ஜாய் த டே. இன்றைக்கும் 9:48க்கு டார்கெட் ஓவர். இன்றைக்கி வந்து சிலர் சி சைடில் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா 17,050 சிஇ அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 920க்கே அவங்க வந்து ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணது தான். அதனால் என்ன ஆகிடுச்சு, அது 9:30க்கு 190 தான். இங்கே 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா சிஇ சைடில். அந்த பிரேக் அவுட்டில் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. அது உடனே ரிவர்ஸ் ஆன உடனே அவங்களுக்கு ஸ்டாப் லாஸும் அடிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. இது 145 ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. இது பை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்குது. அதாவது ஸ்ட்ரைக் செலெக்ஷன் டைமிங்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பாருங்கள். 9:25க்கு நம்ம ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்னென்னா கிட்டத்தட்ட அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் க்ளோஸ் ஆகிற சமயத்தில் தான் நம்ம ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுறோம். இதனால் அட்வான்டேஜ் என்னென்னா 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் எங்கே நடக்குமோ அதுக்கப்புறமா நமக்கு ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ரீசன், நம்ம செலக்ட் பண்ணுறது என்ன 165 170க்குள்ளே செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ 9:25க்கு நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் என்னவாக இருக்கும்? 170 175 இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இது பிரேக் அவுட் நடக்கும்போது திஸ் வில் கிராஸ் 190. அதுக்கப்புறம் நமக்கு மூமெண்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அது வந்து 190 தாண்டின ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து முன்னாடியே செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இமீடியட்லி நமக்கு ஒரு சின்ன மூமெண்ட்லேயே வந்து 190 கிடச்சிரும். 190 ட்ரிகர் ஆகிடும். அதுதான் இன்றைக்கி 17,050 சிஇயில் நடந்தது. அண்ட் ரிவர்ஸ் ஆன உடனே நமக்கு ஸ்டாப் லாஸும் அடிச்சிருது. இதுதான் காரணம் நடந்தது இன்றைக்கி அவங்களுக்கு நடந்த லாஸ்க்கான காரணம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணும்போது இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். 9:25க்கு என்ன ஸ்ட்ரைக் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு பாயிண்ட் தள்ளி போகிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஓகே, மேபி ட்ரேட் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் வேறு எதுவும் பாதிப்பு இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. பட் இதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க, 144 இல்லை ஆல்ரெடி 140ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அதை செலக்ட் பண்ணாதீங்க. ரீசன் வந்து என்னென்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, 145 போச்சு 145க்கு கீழே ப்ரைஸ் போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு உள்ள ப்ரீமியமாக நம்ம எடுப்போம். இன்கேஸ் சிஇயில் போச்சு அப்படின்னா பிஇயில் நம்ம போயிட்டு அன்றைக்கி 190க்கு க்ராஸ் ஆச்சுன்னா வாங்கிறதுக்கு ரெடி ஆகும் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி 143ல் இருக்க ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு பேராமீட்டராக இருக்கும். மார்க்கெட் மூமெண்ட்டை நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
ஸோ இப்போ நீங்கள் 160ல் பண்ணிங்கன்னா அங்கேருந்து அது 145க்கு வந்தது அப்படின்னா இட் மீன்ஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன் சைடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் சிஇ சைடில். ஓகே, சிஇயோட ப்ரீமியம் 165 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அது 145க்கு வந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஏற்கனவே 143ல் இருக்குனிங்கன்னா அதுக்கப்போ மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுங்கிறத நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஆல்ரெடி ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு தான் இந்த கேப்பு, புரியுதுங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்ட்ரைக் செலெக்ஷன் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, இது ஒரே ஒரு லர்னிங் மட்டும்தான் நமக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. அதர்வைஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைல். அதாவது வேறு டைமிங்ஸில் சிலர்லாம் வந்து 145 இப்போ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டைமிங்லாம் அந்த மூமெண்ட் இருக்கிற டைமில் நீங்கள் போய் எடுங்க. ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் 3 டைமிங், லைக் 9:30க்கு ஒன்று, 11 o'clock ஒன்று, 1:30 ஒன்று. இந்த டைமிங்கில் மட்டுமே நீங்கள் எடுக்கிறவங்க, அதுவும் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு டைமிங்கில் எல்லா டைமிங்லேயுமே 145 பண்ண முடியும். ப்ரைஸ் ரொம்ப வாலடைலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சிஇ சைடு பிரேக் அவுட் கொடுக்கும், ஆனால் முழுசாக உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்காது. இம்மிடியேட்லி ரிவர்ஸ் ஆகி உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அண்ட் அகெயின் பிஇ சைடு என்ட்ரி கொடுக்கும், நீங்கள் அந்த சைடு என்ட்ராவீங்க, அகெயின் அங்கேருந்தும் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் கொடுக்கும். ஸோ வெறும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மட்டுமே போய்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த 11 o'clock டைமிங்கும் 1:30 டைமிங்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 2 சைடு அடிக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்படி மார்னிங் 9:30க்கு பண்ணுறோமோ அதே போல் ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த டைமிங்ஸில். ஓகே, இன்றைக்கி 1:30க்கு எடுத்தவங்களுக்கும் சரி, இன்றைக்கி 11 o'clock எடுத்தவங்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் டார்கெட் கிடச்சிது. பட் நான் அந்த மாதிரி எதுவும் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலை. நான் வேறு ட்ரேட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் பேங்க் நிஃப்டியில். அண்ட் ஃபின் நிஃப்டி நான் எதுவுமே இன்றைக்கி பண்ணலை, மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் வந்து வேறு எதையுமே நான் பார்க்கல. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அமேசிங் வீடியோவோடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ.